தேங்காய் பால் சிக்கன் கறி என்றைக்காவது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சிக்கன் செய்யணும்னு நினைக்கிறப்போ இதை ட்ரை பண்ணுங்கள். 2 டீஸ்பூன் மல்லி, 1 டீஸ்பூன் மிளகு, 1/2 டீஸ்பூன் சீரகம், 1 பட்டை, 2 ஏலக்காய், 2 கிராம்பு, 10 முந்திரி. ட்ரை ரோஸ்ட்டாக சிம்மில் வச்சு பொறுமையாக வறுத்துடுங்க. அரோமேட்டிக்காக ரொம்பவே நல்லாயிருக்கும். நல்லா அரோமா வரப்ப அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு வச்சுட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த பக்கம் 1/2 கிலோ சிக்கன் எடுத்துருக்கேன். 2லேருந்து 3 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இப்போது அரைச்சி வச்ச மசாலா, கொஞ்சமாக சிக்கன் மசாலா உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா ஸ்கிப் பண்ணிடலாம். கொஞ்சம் ஃப்ளேவராக ஸ்பைஸியாக வேணும்னு சொல்லிட்டு நான் சிக்கன் மசாலாவும் 3 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீர் சில்லியும் சேர்த்துருக்கேன். ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு, ஒரு 1/2 லெமனை பிழிஞ்சு விட்டு நல்லா சிக்கனை பெரட்டி ஊற வைங்க. சிக்கன் நல்லா பெரட்டி எல்லா படமும் படுற மாதிரி பெரட்டி அரை மணி நேரம் வந்துட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்தோம் அப்படின்னா கொஞ்சம் கூட மசாலா பிரியாமல் நல்லா ஒட்டிக்கும். இந்த மண் சட்டி வந்துட்டு இப்போது ரீசெண்டாக ஷாப்பிங் ஹாலில் காட்டியிருந்தேன். ஆனால் சொதப்பல் தான். ஏன் அப்படின்னா அளவு சின்னது, நான் சூஸ் பண்ணது கரெக்டு தான், ஆனால் வந்துட்டு பத்தலை. இப்போது பட்டர் சேர்த்து கொஞ்சமாக முந்திரி, அப்புறம் திராட்சை, இது முக்கியமானது திராட்சை. இப்போது ஒரு 2 பெரிய வெங்காயம், மீடியம் சைஸ் வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணியிருக்கேன். ஒரு 1/2 டீஸ்பூன் இல்லை 1 டீஸ்பூன் மட்டும் இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். இந்த சட்டி வந்துட்டு கொஞ்சம் சின்னது, 1/2 கிலோ சிக்கனுக்கு இது பத்தாதா அப்படின்னு யோசிக்கல. பெரிய பீஸஸாக இருந்ததுனால பத்தாமல் எடுத்துட்டேன். ஸோ ஃபஸ்ட்டு சிக்கன் இதில் வச்சு அந்த மண் வாசனை கொஞ்சம் நல்லா இதானதுக்கப்புறம் வேறு கடாயில் மாற்றிக்கிட்டேன். ஸோ நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி பாத்திரம் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு சிக்கனை வச்சு போட்டு மூடி போட்டு இது பண்ணி வச்சுட்டேன். அப்படியே ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் சிம்மில் வச்சுட்டேன். நமக்கு என்ன ஆகணும் அப்படின்னா அந்த மசாலா குக் ஆகணும். பச்சையாக இருந்துச்சு அப்படின்னா உடம்புக்கும் ஒத்துக்காது, பசங்களுக்கும் சாப்பிட முடியாது. ஆனால் இந்த மாதிரி ஒரு டைம் நீங்கள் செய்கிறப்ப ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். சிக்கனை தண்ணி கம்மியாக சேர்த்து தேங்காய் பால் அதிகமாக சேர்த்து குக் பண்ண போகிறோம் இன்றைக்கி. தேங்காய் பால் எதில் சேர்த்திங்க அப்படின்னாலும் உடம்புக்கும் நல்லது, அது வந்துட்டு டேஸ்ட்டும் அதிகமாக கொடுக்கும். இப்போது இந்த ஸ்டேஜில் நான் சிக்கனை வேறு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு மூடி போட்டு வச்சுட்டேன். பாருங்கள், இப்போ சிக்கன் தண்ணி விடும் இல்லையா, சிக்கன் தண்ணி விட்டு 5லேருந்து 10 நிமிஷம் வேகட்டும். லைட்டாக தண்ணி விட்றப்ப திரும்ப பெரட்டி விட்டுக்கோங்க. சிக்கன் ரொம்ப சாஃப்ட் ஆகணும், அப்போது டேஸ்ட் அதிகமாக இருக்கும். இந்த மாதிரி ஸ்டேஜில் கரெக்டாக ஒரு 3/4 கப் அளவுக்கு நான் தேங்காய் பால் சேர்த்துருக்கேன். ஒரு 150 ml இருக்கும். இப்போது மூடி போட்டு நல்லா கிளறி விட்டுட்டு குக் பண்ண வேண்டியதான். ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். சிக்கன் வந்துட்டு நல்லா சாஃப்டாக வந்துருந்துச்சு. அந்த லெக் பீஸ்லாம் பிரிஞ்சு எட்டக்க வந்துருந்துச்சு. இப்போது கசூரி மேத்தியை நல்லா தூவி விட்டு ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துக்கோங்க. இது வந்துட்டு டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் ரொம்ப. இப்போது நமக்கு கிரேவி இந்தளவுக்கு போதும் அப்படின்னா அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். எனக்கு இன்னும் கொஞ்சம் சுண்டி வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுச்சு. ஒரு 5 நிமிஷம் கழித்து சுண்டி வந்ததும் கேப்சிகமும் ஆனியனும் கட் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் சேர்த்தாச்சு. ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் ஒரு தேங்காய் பால் கறி ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். எப்போவுமே நம்ம வந்துட்டு பிரியாணிக்கு செய்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு டைம் ட்ரை பண்ணலாம். தேங்காய் பால் சிக்கன் கறி